வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோ கோட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரோ கோட் வந்து நம்ம கார்த்தி யோகி டைரக்ஷனில் நம்ம ஜெயம் ரவி, எஸ்.ஜே. சூர்யா அப்புறம் அசோக் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தோட ப்ரோமோவை இந்த படத்தோட லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்மளோட ஜெயம் ரவி. அவர் நேற்றே வந்து அவரோட ப்ரொடியூசர் கம்பெனியை வந்து லான்ச் பண்ணி இந்த ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோவை பார்க்கையில் 3 பர்சனை காமிக்கிறாங்க. அவங்க 3 பேருமே மேரிடான பர்சன். அவங்கள ஒய்ஃபோட கண்ட்ரோலில் அந்த 3 பேரும் இருக்காங்க. 3 பேரும் வெவ்வேறு ஜானரில் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் மாதிரி கிடைக்கிது. அதாவது மேரேஜ் லைஃப்லேருந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி. அப்போ வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த டிக்கெட்டை எடுக்க போகிறாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதையாக இருக்க போது. நம்ம கார்த்தி யோகியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டிக்கிலோனான்னு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அந்த படத்தும் இந்த படத்தோட சிமிலர் கான்செப்டாக தான் இருக்கும். ஒருத்தன் திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு டைம் மிஷின் வந்து அவனுக்கு வந்து கிடைக்கும். அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்தினாலா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதையாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அவனுக்கு அன்பு, பாசம், அவங்க அந்த பொண்ணோட அஃபெக்ஷன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு ஒரு வேறு லெவலில் ஒரு படத்தை கொடுத்துருப்பாரு. அந்த படம் தேட்டருக்குள்ளே ரிலீஸ் ஆகலை, ஓடிடியில் தான் டேரெக்டாக ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வேறு லெவலில் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிருந்தது. இப்போ அதே ஒரு கான்செப்ட் எடுத்து அதே மாதிரி 3 பர்சனை வச்சு அவர் பண்ணுறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்க போகுது. ஆனால் இந்த படத்தில் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோ பார்த்தாலே தெரியுது. அவரோட லுக் வைஸ்லையும் அதே மாதிரி அவர் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனும் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு கோவம் வருமா அப்படின்னு அவங்க கேட்கல, அவர் அப்படி சிரிச்சுக்கிட்டே அவர் ஒன்று ரியாக்ஷன் கொடுத்துருப்பார். அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக ஜெயம் ரவிக்கு இந்த படத்தில் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட படம். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த படம் ஹிட் ஆகணும்னு தான் அவர் நினைப்பார். அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியும் வந்து பண்ணியிருக்காங்க. அவரோட அடுத்த படம் வந்து இந்த ஒரிஜினல் மேன்னு சொல்லிட்டு அவரே தயாரித்து அவரே டேரக்ட் பண்ணி நம்ம யோகி பாபு வந்து நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. காமன் மேன் மாதிரி ஆர்டினரி மேன்னு ஒரு கதையை வச்சு எடுக்கிறாங்க. அதாவது சாதாரண மனுஷனோட கதைக்கெல்லாமல் இருக்க போது ஆர்டினரி மேன்னு டைட்டில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் தான் அடுத்த படத்தோட இதெல்லாம் இருக்க போது. குறிப்பாக இந்த 2 ப்ராஜெக்டை நேற்றே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோ கோட் வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து இந்த ப்ரோமோ லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.